தமிழ் மெனு சேனலிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையான அண்ட் சிம்பிளான கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். பிரிஞ்சால் கறி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ் செய்ய தேவையான பொருட்கள்: ஆபர்ஜின் எக் பிளான்ட்டை வச்சு தான் நான் இன்றைக்கி இதை பண்ணுறேன். அந்த பெரிய கத்திரிக்காய், நீங்கள் அந்த குட்டி குட்டியாக கிடைக்கும்ல, பச்சை கத்திரிக்காய், பர்பிள் கத்திரிக்காய், ஒயிட் கத்திரிக்காய், எல்லா கத்திரிக்காய் வச்சு இது பண்ணலாம். ஒரு 5-6 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் அரிசி, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 4 வரமிளகாய், கொத்தமல்லி. ஸோ இப்போது ஒரு பேன் வச்சுக்கலாம். பேனில் எண்ணெய் விட்டு அந்த கத்திரிக்காயை நம்ம நல்லா வதக்க போகிறோம். ஸோ இந்த வெஜிடபிள் ஒரு ஃப்ரூட்னு கூட சொல்கிறாங்க கத்திரிக்காவை. இது அமெரிக்கன்ஸ் வந்து எக் பிளான்ட்டுன்னு நேம் பண்ணியிருக்காங்க, யூரோப்பியன்ஸ் ஆபர்ஜின்னு சொல்லிட்டு, அண்ட் இண்டியன்ஸ் வந்து பிரிஞ்சால்னு பேர் கொடுத்துருக்காங்க. பிரிஞ்சால்ன்ற பேர் அரபிக்கில் இருந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி. இந்த வெஜிடபிள் பட் இட்ஸ் நியூட்ரிஷியஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் குழம்புலாம். நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு, அந்த தோலெல்லாம் நல்லா ஷ்ரிங்க் ஆகிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு வதக்கினா போதும். கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற சீரகம், மிளகு, வெந்தயம், அரிசி, உளுந்து, கடலைப்பருப்பு எல்லாமே ரொம்ப கம்மி குவான்டிட்டியில் சேர்த்துக்கோங்க. ஜாஸ்தியாக போட்டுட்டிங்கன்னா நல்லா இருக்காது. 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், தேவையான அளவு காய்ந்த வத்தல், கொஞ்சம் போல் 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, வரமல்லி, அண்ட் அந்த 5-6 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா தேங்காய் பொன்னிறமாக வறுத்து வச்சு பாருங்கள். இப்போது அந்த ஒரு தக்காளியை ஆட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையும், தக்காளி ரொம்ப குழஞ்சி ரொம்ப ஜூஸியாக போயிட வேண்டாம், ஜஸ்ட்டு சாஃப்டானால் போதும். அந்த சூட்லேயே அது ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டிங்கன்னா தக்காளி ஜஸ்ட்டு சாஃப்ட் ஆயிரும். ரொம்ப குழஞ்சி அதில் இருக்க ஜூஸ்லாம் பேனில் ஒட்டுற அளவுக்கு வதக்காதீங்க. அதுதான். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, உளுத்தம்பருப்பு, ஒரு ஜஸ்ட்டு 10 கவுண்ட் பண்ணி வெந்தயம், ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், கொஞ்சம் போல் கருவேப்பிலை, ஒரு 5 பூண்டு பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 1/2 தக்காளி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ நம்ம வதக்கி அரைச்ச மசாலா, அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம கத்திரிக்காய் வதக்கின அதே சேம் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டு பண்ணுங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு இன்னும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ நம்ம சூடானதும் கடுகு, கருப்பு உளுந்து சேர்த்துருக்கிறேன். நான் இன்றைக்கி வெந்தயம் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள், ஜாஸ்தியாக ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கசந்துடும். ஸோ எல்லாமே நல்லா பொரியட்டும். மிதமான தீயில வச்சு எப்போவுமே சமையல் பண்ணுங்கள், இல்லைன்னா போடுற ஐட்டம்ஸ்லாம் கரிஞ்சு போயிடும். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, அப்படின்னா குழம்போட ஃப்ளேவர் மாறிடும். ஸோ இப்போது பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துடலாம். ஸோ சின்ன வெங்காயம் அந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டுங்க நிதானமாக. ஆல்ரெடி நம்ம கத்திரிக்காய் வதக்குறதுனால சட்டியில் அது பிடிச்சிருக்குது. ஸோ அதே சட்டியில் பண்ணுறதுனால கொஞ்சம் மிதமான தீயில வச்சு பண்ணுங்கள். இல்லைன்னா நீங்கள் சட்டி வாஷ் பண்ணிவிட்டு கூட குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க அந்த எண்ணெயிலே. இது கூட பொடியாக நறுக்கிற பூண்டு, அந்த கருவேப்பிலை அதை சேர்த்துக்கலாம். பூண்டை நீங்கள் லேசாக தட்டி கூட இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். பூண்டை அந்த எண்ணெயில் போட்டு பூண்டையும் கருவேப்பிலையும் ஃப்ரை பண்ணும்போது நல்ல ஒரு பிரமாதமான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இன்னும் இடித்து சேர்த்திங்கன்னா இன்னுமே வாசம் ரொம்ப தூக்கலாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு 1/2 தக்காளி, அதையும் இப்போ வதக்கி விட்டுடலாம். மொத்தமே ஒரே ஒரு தக்காளி தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் ஒரு 1/2 தக்காளி, அரைக்கிறதுல அந்த மசாலா அரைக்கிறதுல ஒரு 1/2 தக்காளி, அது போக புளிப்புக்கு புளி. ஏன்னா எண்ணெய் கத்திரிக்காய் கொஞ்சம் புளிப்போடு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள் தக்காளி.
நல்லா குழஞ்சிச்சு. அந்த ஜூஸ் எல்லாம் அந்த பேனில் இதாகுது, செக்ரீட் ஆகுது. ஸோ இந்த சமயத்தில் புளி கரைசலை ஊற்றிடலாம். புளி கரைசல் ஊற்றுற கையோட நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாவையும் அதோட சேர்த்து கலந்துக்கலாம் புளி தண்ணியோட. ஸோ இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ரொம்ப ஜாஸ்தி விட்டுறாதீங்க. எண்ணெய் கத்திரிக்காய் கொஞ்சம் குழுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் டேஸ்ட்டே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த குழம்புக்கு திக்னஸ் கொடுக்குறதுக்காக தான் நம்ம அந்த அரிசி, உளுந்து, கடலைப்பருப்பு இதெல்லாமே சேர்க்குறோம். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியும் போட்டுறாதீங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் இது கொதி வரட்டுங்க. ஸோ குழம்பு இப்போது கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. மறுபடியும் நம்ம மூடி போட்டு இந்த பச்சை வாசனை, இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கொதிக்க வேண்டும். ஸோ இந்த சமயத்தில் நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற ஆபர்ஜின், எக் பிளான்ட், பிரிஞ்சால் அதை சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சால் ஆல்ரெடி ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த குழம்போட அந்த ஃப்ளேவர், அந்த புளிப்பு, காரம் எல்லாம் கத்திரிக்காயில் பிடிக்கணும். ஸோ நம்ம கத்திரிக்காவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷம் மிதமான ஃப்ளேம்லேயே வச்சு எல்லாம் அந்த ஃபுல் ஹோல் ப்ராசஸும் அந்த மூடி வைக்கிறதெல்லாம் பண்ணுங்கள். இல்லை குழம்பு ரொம்ப வற்றி போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு திக்காக கத்திரிக்காய் நல்லா ஜூஸியாக நல்லா குழஞ்சி கிட்டத்தட்ட நம்ம கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறக்கே அவ்வளோ பிரமாதமாக இருக்குங்க. இந்த சாதத்தில் போட்டு பசங்க சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நெய் விட்டு தோசைக்கு நல்லாயிருக்கும், ஈவன் சப்பாத்திக்கு கூட நல்லாயிருக்கும், இட்லிக்கெலாம் சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ இந்த கத்திரிக்காய் குழம்பு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், கத்திரிக்காயெலாம் அவ்வளோ சாஃப்டாக ரொம்ப பார்க்குறக்கே பிரமாதமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் மெனு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த ரெசிபியை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி சுட சாதத்தில் இந்த கத்திரிக்காய் குழம்ப போட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். கத்திரிக்காயெலாம் பெருசாக இருக்குது, ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. குழம்பு பாருங்கள், அந்த கன்சிஸ்டன்சி, அந்த திக்னஸ் இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தால் நல்லா இருக்காது. நெய் விட்டுக்கிறேன். எனக்கு எல்லா சாதத்துலேயும் நெய் விட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். கருவாட்டு குழம்புல கூட நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இது கூட சுரைக்காய் பருப்பு போட்டு தாங்க கூட்டு பண்ணியிருக்கிறேன். வாங்க இந்த கத்திரிக்காய் குழம்பு சாதம் டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த நெய்யோடு சேர்த்து பெரட்டி, ரொம்ப சுட இருக்குது, உங்களுக்கே தெரியுதா, ஆவி பறக்குது. ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. புளிப்பு, காரம் பாருங்கள், கத்திரிக்காய் எப்படி குழஞ்சி போயிடுச்சு பாருங்கள். கத்திரிக்காய் அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. கத்திரிக்காய் நல்லா புளிப்பு பிடிச்சிருக்கு, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. மீண்டும் சந்திப்போம். நீங்களும் சமைக்கலாம்.